அலைவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதுக்கும் சூப்பராக நீங்கள் ரெஸ்பான்ஸ் எடுத்துறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதுக்கப்புறம் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம இப்போ 50 கார்லாம் அப்போ எடுக்கலான்னு இருந்தோம். பார்த்தீங்கன்னா நம்ம கார் கரேஜ் அதை எடுத்து வைக்கிறதுக்கே 2 நாள் கிட்ட ஆகும். அதனால தான் ஒரு நாள்லேயே 25 கார் கிட்ட நிறுத்த போகிறோம். மொத்தமாக என்னோட பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃபுல்லாக காசாக நிறைஞ்சு கொட்டி கிடக்குது. பார்த்தீங்கன்னா இந்த 2 கார் வந்து நம்மளோட புது ஷெட்யூல் எடுத்துருக்கோம். அது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்குது. அது நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். அங்கே நிறுத்தி வச்சுருக்கேன். அதனால் நான் இப்போ நம்மளோட காரு இது வந்து அந்த காரு இல்லை, இது வந்து புது காரு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நிறைய கலெக்டர்னு இருக்கும். இதை நம்மளோட இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே சும்மா இன்ட்ரடக்ஷன் தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சும்மா கார் கரேஜ் போகலான்னு தான் நினச்சேன். ஆனால் அதுக்கு டைம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சும்மா இங்கே சுற்றுறேன். வாங்க உள்ளே போயிடலாம். உள்ளே போய் ஏற்றிடலாம். இந்த கார் எடுத்துகிட்டு போய் பேக்கில் போய் அப்படியே நிறுத்திடுறேன். இந்த காரை இப்போ பேக்கில் நிறுத்தி இந்த இடத்துல தான் இதே இடத்துல தான் கொஞ்சம் ஒரு இதில் ஒரு ஆஃப் கார். இது பார்த்திங்கன்னா செகண்ட் காரு. இது வந்து ரொம்ப நேரமாச்சு. ஃபஸ்ட்டு காரு. அந்த காரை பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும் எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியுமோ. இப்போ நான் அதை டிஸ்மேண்டில் பண்ணிடுவேன். அப்புறம் புது கார் வாங்கிடுவேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஐயா, புதுசாக கார் வந்திருக்கு. இந்த வீடு தானே? ஆமாங்க ஐயா, இந்த வீடு தான். உள்ளே வாங்க அப்படின்ட்டு. சார், உங்கள் வீடோட டோர் கொஞ்சம் குட்டியாக இருக்குது. அட்டே ஃபெராரி என்னடா இப்படி ஆக்கிட்டா? எனக்கு ஃபெராரி வேணாண்டா. நீ ரிட்டர்ன் பண்ணிவிட்டு புதுசாக கொண்டு வாடா. ஐயா சார், அது லைட்டாக இடிச்சிருக்கு. நான் அவங்களுக்கு வேணா சும்மா ஒரு குட்டி கார் கொண்டு வரேன். அல்லோ போட்டது என்ன இடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? சாரி சார். சார் கதவை கொஞ்சம் பெருசாக போட்டுக்க வேணாமா? எங்களால் உள்ளே வர முடியல. நான் சூப்பர் எடுக்கிட்டேன். இப்போ நம்மளோட ஆடி ஒயிட் கலர் எடுத்துடலாம். வாங்க, செம்ம கெத்தாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த ஃபெராரி அப்படியே ரிட்டர்ன் போயிட்டு வந்துடும். அப்புறம் டக்குன்னு நம்மளோட ஃபெராரியெல்லாம் மாற்றிட்டு வந்துடுவாங்க. இப்போ ஸ்பீடாக கீழே இறங்குறோம் பாருங்கள். அந்த டேமேஜும் எடுக்காமல் இறங்கணும். மாட்டிக்கிச்சா ஃப்ரெண்ட்ஸ். பூஸ்டர் இருந்துச்சுன்னா போட்டிருக்கலாம். போன வீட்டில் 2 காருக்கும் டர்போ போட்டிருப்பேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இவங்க பின்னாடி போய் தள்ளி பார்க்கலாம். இருங்க, நான் போய் பின்னாடி போய் தள்ள பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அட்ரா இதை காரை. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், அது ஃப்ரண்ட்லேயே போக மாட்டேங்குது. செம்மையாக சிக்கிட்டு இருக்கு போல். அடே தம்பி, வந்து இதை எடுத்து தாப்புல. இதோ சார், வருகிறேன் சார். டாப் கீரில் போட்டு போங்க சார். இப்போ பாருங்கள் சார், டாப் கீரில் போட்டாச்சா? பார்த்தீங்களா? அப்புறா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அந்த ஃபெராரி அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம போய் இந்த காரை வச்சுட்டு வந்துடலாம். நம்ம போயிட்டு வரதுக்குள்ளே அந்த கார் ரிட்டர்ன் ஆகிருக்கோம். பார்த்தீங்கன்னா செகண்ட் கார். நம்ம இப்போ அதிகமாக ஆடி தான் வாங்க போகிறோம். அதில் ஸ்பெஷல் கலர் ஒரு கார் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா RGB கலர். இது அவங்க பார்த்தீங்களா நம்மளோட ஃபார்ச்சுனரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த ஆடியை நம்ம இங்கே நிறுத்திடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் போக எல்லா காரையும் எடுத்துகிட்டு வந்துடுவேன். பார்த்தீங்கன்னா எல்லா காரையும் இங்கே வந்து வச்சுட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் பண்ண ஃபெராரி இருக்குது. வாங்க ஃபஸ்ட்டு இந்த புக்காட்டி எடுத்துகிட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக இருக்குது. புக்காட்டி தான் அப்படி ஸ்பீடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த புக்காட்டியோட விலை பார்த்தீங்கன்னா 2.5 crores வருது. அப்புறம் அந்த ஆடி R8லாம் 5 crores 2 crores அப்படி தான் இருக்குது. கலர் போட்டால் மட்டும்தான் 5 crores.
பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட இன்னும் ஒரு பேங்க் அக்கௌண்ட்மெண்ட்டில் ஒரு 2 ட்ரில்லியன் இருக்குது. நம்ம இந்த கார் வாங்குறதுக்கு எனக்கு வந்து ஒரு 7 பில்லியன் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக 7 பில்லியன். ஓகே, நாங்கள் இந்த காரை போய் நிறுத்திடலாம். பார்த்தீங்கன்னா அங்கே நான் அந்த ஃபெராரியை போய் நிறுத்திட்டேன். இந்த ரிட்டர்ன் பையன் இந்த ஃபெராரி பார்த்தீங்களா, புக்காட்டியும் கதகலமாக இருக்குது. ஏதாவது பார்த்தனாலும் எது மேலே வாங்கினாலும் ஓ என்ன பார்க்காது என்ன ஓடுடா, திருச்சி ஓடுடா, நாய் துரத்துன மாதிரி ஓடுடா. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா காரையும் நிறுத்தியாச்சு. பார்த்தீங்கன்னா மேலேருந்து வியூ பார்க்கலாம் வாங்க. நம்ம பாருங்கள், நம்ம கார் ஃபுல்லாக நான் ஆடி R8 RGB கலர் சொன்னேன்ல, அங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கார் கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பெல் ஐக்கானையும் சப்ஸ்கிரைபையும் போட்டு விட்டுட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அதிகமாக நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஸ்டே பேக். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அதான் அந்த ஃபார்ச்சுனர் அங்கே நிற்குது.